வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரவேசிகா தமிழ் தென்றல் செய்யுளண்டு உரைநடை உரைநூல் அதிலமா 7வது பாகமாக இருக்கக்கூடிய பெருமாள் திருமொழி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது திருவேங்கடம், திருவித்துவக்கோடு இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. இதிலிருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பெருமாள் திருமொழி பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி என்னும் நூல் வைணவ ஆழ்வார்களுள் ஒருவராகிய குலசேகர ஆழ்வாரால் பாடப்பெற்றது. ஸோ ஆழ்வார்கள் நம்ம 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவரால் பாடப்பட்டது. இது 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாகும். இத்தொகுப்பில் மொத்தம் 105 பாடல்கள் உள்ளன. முதல் 11 பாடல்கள் அரங்கப் பெருமானை கண்டு மகிழும் நாள் எந்நாளோ என்று வேண்டும் பாடல்கள். அதாவது நான் என்னைக்கு ஸ்ரீரங்க பெருமாளை பார்ப்பேன், அந்த நாள் என்னைக்கு வருமோ, அந்த சந்தோஷமான நாள் என்னைக்கு வருமோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். இரண்டாம் 10 பாடல்களில் ஆழ்வார் தம்மை அரங்கனின் அடியவருக்கு அடியவன் என்று சொல்லி மகிழ்கிறார். அடியவர்னா அந்த கடவுளுக்கு, ஸ்ரீரங்கநாதருக்கு தொண்டு செய்கிறவர், அவர்களுக்கு தொண்டு செய்கிறவர், அந்த தொண்டு செய்வோருக்கு தொண்டு செய்பவர், அப்படி அவரை சொல்லிக்கிறார் அடியவர் அப்படின்னு சொல்லி மகிழ்கிறாராமா. மூன்றாம் 10 பாடல்களில் குலசேகர ஆழ்வார் அரங்கன் மேல் கொண்ட பற்றினை வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எவ்வளவு ஒரு அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறாரு ஸ்ரீரங்க பெருமாள் மேலே. அதாவது குலசேகர ஆழ்வார் அரங்கன். ஆமாம், அரங்கன்னா இங்கே ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா, அவரை தான் குறிக்கும் அந்த பெருமாளை. உலக இன்பங்கள் வேண்டாம், எனக்கு அரங்கன் மட்டுமே வேண்டும், நான் அரங்கனின் பித்தன் என்று சொல்லி பெருமைப்படுகிறேன். நான் ஸ்ரீரங்கநாதர் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஒரு பெருமையாக பேசிக்கிறார். 4ஆம் 10 பாடல்களில் திருவேங்கடத்தின் பெருமையை பாடுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய ஃபேமஸ் என்னவோ அதை பாடி எழுதியிருக்கிறார். வானுலக இன்பம் தேவையில்லை, திருவேங்கடத்து குலத்திலே மீனாகவோ கோவிலின் கதவாகவோ படிக்கட்டாகவோ இருந்தாலே போதும். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நான் சொர்க்கலோகம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகலாம் நான் கேட்கல. என்னுடைய ஸ்ரீரங்க பெருமானினுடைய ஒரு கோயில் கதவாவோ இல்லை அந்த குளத்தில் உள்ள ஒரு மீனாகவோ இல்லை அந்த கோவில் படிக்கட்டாவோ இருந்தாலே போதும், எனக்கு அதுவே பாக்கியம். அப்போதுதான் வேங்கடத்து நாயகனின் அடிகளை காண முடியும் என்று பாடுகிறார். எப்படியும் ஒரு அலங்காரம் பண்ண சாமி அந்த படிக்கட்டு வழியாவோ அந்த கதவு வழியாவோ கூட்டிகிட்டு போகும்போது, அந்த கோயில் குளத்து வழியாக கூட்டிகிட்டு போகும்போது எப்படியோ நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இதனால் இன்றும் திருவேங்கட கோயிலின் வாசற்படி குலசேகரப்படி என்று சொல்லப்படுகிறது. வித்துவக்கோடு என்னும் ஊரில் இருக்கும் பெருமாளை வேண்டி பாடும் பாடல்கள் 5ஆம் 10 பாடல்களில் உள்ளன. ஸோ வித்துவக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரை பற்றி, அங்கே இருக்கிற பெருமாளை பற்றி பாடுற அந்த 10 பாடல்கள் 5ஆம் 10. இறைவனே நமக்கு இவ்வுலகில் துணை என்று இப்பாடல்கள் வலியுறுத்துகின்றன. 10 பாடல்களின் உவமைகளும் உவமானங்களும் கருத்து செறிவானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுட ஏன் ஆவேன் என்ற வரிகளின் பொருள் யாது? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. குலசேகர ஆழ்வார் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவேங்கடம் அப்படின்னா திருப்பதி, அதனுடைய பெருமையை குறித்து பாடுகிறார். பொதுவாக இந்த பூமியில் பிறந்தவர்கள் ஏராளமான செல்வத்தை விரும்புவார்கள். ரம்பை போன்ற பெண்கள் சூழ்ந்திருக்கும் வானுலகத்தையும் ஆளக்கூடிய செல்வமும் இந்த பூமியை ஆளக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் விரும்புவார்கள். ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை. என் வரையில் விண்ணரசும் மண்ணரசும் எந்த சுகத்தையும் தருபவை அல்ல. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் விண்ணுலகமோ மண்ணுலகமோ எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்காது. தேன் சொட்டும் பூக்கள் பூக்கும் சோலையை உடைய திருவேங்கடத்தின் சுனையிலே மீனாய் பிறப்பதையே நான் விரும்புகிறேன். ஸோ அப்படியே சோலைகள் சூழ்ந்த அந்த திருவேங்கடத்தில், அதாவது திருப்பதியில் அப்படி அந்த பூக்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு சோலை நிறைந்த அந்த பிளேஸில் அந்த குளத்தில் இந்த சுனைனா அருவி மாதிரி ஒரு சின்ன அந்த நீர் சுனை இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு மீனாய் பிறக்கவே நான் விரும்புகிறேன். திருவேங்கடத்திலே பறவைகளும் கூட இருக்கின்றன. ஆனால் அவை பறந்து வேறு சுனைக்கு செல்லும் இயல்பும் திறனும் உடையவை. ஏன் பறவையாக பறக்கக்கூடாதா, அங்கே பறவைகளும் தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, பறவைலாம் இந்த வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பிளேஸை மாற்றிக்கும். ஆனால் அந்த மீன் அந்த தண்ணியிலேயே இருந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் செத்து போகும்.
இப்படி மீன் அந்த சுனையை தவிர வேறெங்கும் செல்லாது. யாராவது அந்த சுனையை விட்டு வெளியே எடுத்தால் மாண்டுவிடும். அப்படி அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் வேங்கடத்து சுனையிலேயே மீனாய் பிறக்க வேண்டும். வேங்கடத்து பெருமாளை புகழ்ந்து பாடும் வேத ஒலி என் காதுகளில் விழும். என் மனது எல்லையில்லா ஆனந்தமடையும். மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்று குலசேகராழ்வார் பாடியதன் பொருள் இதுவே. அதாவது என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த வேத முழக்கங்கள்லாம் அந்த மீனாக இருக்கிற அந்த செடிக்கு காதில் விழும் இல்லையா, அப்போ அது பெரிய பாக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னாமா இது கொடுத்துருக்காங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவழவாய் காண்பேனே என்ற பாடல் வரிகளின் பொருள் யாது? நான் எத்தனையோ கீழ்த்தரமான பாவங்களை செய்திருக்கிறேன். பல பிறவிகளாக நான் பாவங்கள் செய்திருக்கிறேன். அந்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி என்னை காக்கும் திருமாலே, வேங்கடத்தில் இருக்கும் இறைவனே, நான் உனது கோவில் படியாய் கிடப்பேன். இதனால் எனக்கு 2 நன்மைகள் உண்டு. உன் பக்தர்கள் உன் பெயரை உச்சரித்த வண்ணம் என் மீது ஏறி நடந்து செல்வார்கள். உன் பக்தர்களின் கால் என் மீது படுவதால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும். உன் கோயிலில் படியாய் இருப்பதால் எப்போதும் உன் திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும். நான் பவழம் போன்று இருக்கும் உனது வாயை பார்த்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்க. நோயாளி மருத்துவன் மேல் கொண்ட நம்பிக்கை பற்றி குலசேகர ஆழ்வார் கூறுவது யாது? ஒரு நோயாளி தன் நோயை தீர்க்க மருத்துவனை நாடி செல்கிறான். நோயின் தன்மைக்கு ஏற்பவே மருத்துவன் நோயாளிக்கு மருத்துவம் செய்வான். சில நேரம் நோயாளியின் உடலை வாளால் அறுத்து அந்த இடத்தை நெருப்பால் சுட்டு மருத்துவம் செய்வான். வாளால் அறுப்பதும் பின் சுடுவதும் நோயாளிக்கு துன்பம் தரும் என்றாலும் அந்த நோயாளி மருத்துவனை வெறுப்பதில்லை, விரும்பவே செய்வான். நானும் அந்த நோயாளியைப் போலத்தான். வித்துவக்கோடு என்னும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் இறைவனே, நீ எனக்கு துன்பங்கள் தந்தாலும் நான் உன் மீது வருத்தப்பட மாட்டேன். நீ எனக்கு தரும் இந்த சின்ன துயர் பின்னால் வரவிருக்கும் பெருந்துயரை தடுத்து என்னை காப்பாற்றத்தான் என்பதை நான் நன்றாக அறிவேன். நோயாளி மருத்துவனை எவ்வாறு விரும்புகிறானோ அவ்வாறே நானும் உன்னை விரும்புவேன். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகள் பாருங்கள். ஸோ இப்படி இந்த இதுலேருந்துமா பேசிக்காக இந்த 2 கொஷினில் ஒன்று வர வாய்ப்பு இருக்குமா. இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. ப்ரீவியஸ் கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம இப்போ பிப்ரவரிக்கு கேட்டது தவிர நம்ம விட்டுட்டு கூட நம்ம ஆகஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். அது கொஞ்சம் நாள் கழிச்சு நான் அது போடுறேன். கொஞ்சம் எக்ஸாம்க்கு இயர்லியராக நம்ம பார்க்கலாம். ஓகே அம்மா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.